பாம்பு கையை சுத்திக்கிச்சு என்று சொல்லி கை அப்படியே இருக்குது. இந்த கை அப்படியே இறுக்கி பயத்துல அப்படியே விடுவிடுன்னு நடுங்குது இந்த குரங்குக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு டீம்லேருந்து தனியா போயிடுது. தனியா உட்காந்து அழுது. "இறைவா! என்ன இந்த மாரி மாட்டி விட்டியே!" கடவுள் படத்துக்கு முன்னாடி, சாமி படத்துக்கு முன்னாடி போய் அழுவுது. "கடவுளே! என்ன இப்படி பண்ணிட்டியே!" அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, கை தூக்கி கும்பிட்டுச்சு பாருங்க. கையிலேருந்து கீழ விழுந்துருச்சு பாம்பு. அப்புறமா தான் தெரிஞ்சு அந்த பாம்பு செத்து 1 மணி நேரம் ஆகுது. இது செத்து போன பாம்ப கையில வச்சுக்கிட்டு தான், அது எப்பயோ செத்து போச்சு. இது புடிச்ச உடனே செத்து போச்சு. இவ்வளோ நேரம் தூக்கி சுமந்துட்டு இருந்ததெல்லாம் என்ன? தேவையற்ற கவல. இது நீங்க உங்கள பார்த்து பாம்பு பயப்படுதா? பாம்ப பார்த்து நீங்க பயப்படுறீங்களாங்கிறது தான் கேள்வி. நீங்க தான் அத பார்த்து பயப்படுறீங்க. அது உங்கள பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கு. ஆஃபீஸ் போனா, இவன்லாம் பிரச்சனை பண்றான் அப்படின்னா, அவன் உங்கள பார்த்து பயப்படுறான் சார். நீங்க தான் சார் அவன ஒரு கன்டென்ட்டா மைண்ட்ல வச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ ராசிநாதன் வக்கரம் பெறும் பொழுது 12ஆம் வீட்டில் இருக்கும்போது, யார் என்ன சொன்னா? "நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும்." அவ்வளதான். நேரா வேலைய பாருங்க. வேலைய மட்டும் பாருங்க. வேற எதுவும் வேண்டாம். எத பத்தியும் பயப்படாதீங்க.